இன்றைக்கி வந்து செட்டிநாடு நாட்டுக்கோழி குழம்புங்க. எங்கள் அம்மா செஞ்சு கொடுப்பாங்க. அந்த மாதிரி நான் செய்கிறேங்க. இப்போ தேவையான அளவு ஆயில் ஊற்றிக்கலாங்க. கொஞ்சமாக கடுகு மட்டும் சேர்த்துக்கணுங்க. நல்லா கடுகு வந்து நல்லா வெடிக்கணுங்க. பூண்டு வந்து ஒரு 4-5 பருப்பு போட்டுக்கலாங்க. கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க. தக்காளி வந்து 2 தக்காளி பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கணுங்க. நான் வந்து வெங்காயம் வந்து சேர்த்துக்கலைங்க. எங்கள் அம்மா வந்து இந்த மாதிரியே செய்வாங்க. அதனால் இந்த மாதிரி நான் செஞ்சிட்டேன். உங்களுக்கு வெங்காயம் வேணால் சேர்த்துக்குங்க. சிக்கன் வந்து நல்லா கழுவி அதில் சேர்த்துக்கணுங்க. நல்லா வணக்கணுங்க. மிளகாத்தூள் தேவையான அளவு சேர்த்துக்கலாங்க. இதில் கொஞ்சமாக வந்து மஞ்சத்தூள் சேர்த்துக்கணுங்க. கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்துக்கணுங்க. அப்படியே மூடி வச்சிடணுங்க. தண்ணி எதுவும் ஊற்றக்கூடாதுங்க. ஒரு 2 நிமிஷம் அப்படியே மூடி வைக்கணுங்க. மிளகாய், மிளகு, லவங்கம், கொத்தமல்லி, பிரியாணி இலை, மராட்டி மொக்கு, சோம்பு ஒரு கரண்டிங்க. ஆயில் எதுவும் ஊற்றாமல் அப்படியே வறுத்துக்கணுங்க. காரம் எவ்வளோ தேவையோ 4 மிளகா தான் நான் சேர்த்துக்கிட்டேங்க. உங்களுக்கு காரம் கொஞ்சம் ஜாஸ்தியாக வேணும்னா ஒரு 5 மிளகா 6 மிளகா கூட சேர்த்துக்குங்க. சோம்பு மட்டும் ஒரு கரண்டி போட்டுக்குங்க. நல்லா வாசமாக இருக்கும். ஒரு மராட்டி மொக்கு, பிரியாணி இலை 2 இலை சேர்த்துக்குங்க. நல்லா வாசமாக இருக்கும். இப்படி நல்லா வறுத்து எடுத்துக்குங்க. குழம்பு கொஞ்சம் ஜாஸ்தியாக வேணுன்னா கொத்தமல்லி இன்னும் கொஞ்சம் போட்டால் குழம்பு நல்லா கொஞ்சம் ஜாஸ்தியாக கிடைக்குங்க.
ஆறின பிறகு மிக்சியில் போட்டுக்கலாங்க. கொஞ்சம் தண்ணி ஒரு கால் கிளாஸ் ஊற்றி தான் அரைக்கணுங்க. விசில் எதுவும் இல்லைங்க. கொஞ்சம் நேரம் மட்டும் அப்படியே விசில் வராமல் போட்டு இருந்தேங்க. இப்போ அரைச்சதை வந்து அதில் ஊற்றிட்டேங்க. இப்போ மிக்சியில் வந்து நெய்ஸாக அரைச்சினது வந்து அதில் ஊற்றிருக்குறேங்க. இப்போ தான் வந்து விசில் 3 விசில் 4 விசில் விட்டுக்கலாங்க. உப்பு வந்து இப்போ கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டேங்க. கறி நல்லா வெந்துச்சு. வெந்த பிறகு கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டேன். இந்த பிரியாணி இலை எல்லாம் அரைச்சிருந்து ஊற்றினால ரொம்ப வாசமாக இருக்குங்க. குழம்பே நல்லா வாசமாக இருக்கும். சாப்பாட்டுக்கு பிசைஞ்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். கறியும் நல்லா வெந்துருச்சுங்க. அப்படியே நான் கொஞ்ச நேரம் மூடி வச்சு அப்படியே கெட்டியாகிற வரைக்கும் அப்படியே செய்கிறேங்க. ரொம்ப ருசியாக இருக்குங்க சாப்பிட்றதுக்கு. இட்லி கூட தொட்டுக்கலாங்க. ரொம்ப ஈஸி தாங்க. நீங்கள் ஒரு தடவை வீட்டில் செஞ்சு பாருங்கள். சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்குது. இட்லிக்கு, தோசைக்கு, சாப்பாட்டுக்கு எதுக்கு மட்டும் செஞ்சுக்கலாங்க. இது இந்த மாதிரி குழம்பு செஞ்சுக்கிட்டால் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. நீங்கள் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். உங்களுக்கே ரொம்ப பிடிக்கும்.